ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கொத்தமல்லி பக்கோடா தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பக்கோடா செய்கிறதுக்கு வந்து நான் கொத்தமல்லி கட்டு வந்து ஒரு அரை கட்டு எடுத்திருக்கேங்க. எடுத்து நல்லா சுத்தமாக தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன். மண் இருக்கும், இதில் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துடணும். கழுவிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கிறலாங்க. கொத்தமல்லியை ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கிறலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இது இந்த கொத்தமல்லி அதிகம் போட்டு செய்கிறது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பக்கோடா. இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேங்க. இதில் வந்து நான் ஒரு 2 வெங்காயம் தாங்க எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும், ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பக்கோடா. இது பாருங்கள், இப்போ வந்து அதை சேர்த்துக்கிடலாம். இப்போ இது கூடவே வந்து ஒரு 5 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடலாங்க. இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன், அரை டீஸ்பூன் அளவுக்கு. ஏன்னா நம்ம பச்சை மிளகா வேறு சேர்த்துருப்போம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிடலாங்க. இப்போ வந்து கடலை மாவு வந்து நான் 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது கூடவே வந்து பச்சரிசி மாவு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிடலாங்க. நீங்கள் பச்சரிசி மாவு உங்கள்கிட்ட இல்லாட்டினா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே வந்து இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறணுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து வெங்காயத்தில் வந்து தண்ணி விடும். அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கிளறிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி சேர்த்து கிளறுவோம். இப்போ வெங்காயத்தில் வந்து தண்ணி பசம் இருக்கும், அதுக்காக தான் இப்படி பசைஞ்சுக்கிறது. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கிடலாங்க. பாருங்க, கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை கொத்தமல்லி சேர்த்துட்டு லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து பசைஞ்சுக்கிறலாம். இது பாருங்க, நம்ம கொத்தமல்லி சேர்த்து நான் ஒரு மொத்தத்துலேயே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்த்துருப்பேன், போதும். இந்த மாதிரி நம்மளுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பக்கோடா போடுறதுக்கு. அவ்வளோதான், லைட்டாக தான் தெளித்து தான் பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா பசஞ்சாச்சு. தண்ணி வந்து அதிகம் ஊற்றிடக்கூடாதுங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இப்போ வந்து கிள்ளி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு. இதை விட ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்ப காய வேணாம், மீடியம் ஃப்ளேமில் காஞ்சிச்சுன்னா போதும். இப்போ நம்ம பக்கோடா கிள்ளி போடலையுமே அடுப்பு வந்து ஹையில் வைக்க வேணாங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேகட்டும் இது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கருகாமல் நல்லா கரெக்டாக செவந்து வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கிள்ளி விட்டுக்கிறலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு வெந்ததுமே அதுவே மேலே எம்பி வந்துடும் நல்லா. பாருங்கள், அடுப்பை மட்டும் ஹையில் வச்சிடாதீங்க, இப்படியே நம்ம கிளறி விட்டு எடுத்துக்கிறலாம். இங்கே பாருங்கள், அப்படியே நல்லா செவந்து வருது. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க வச்சு போட்டு எடுக்கிறேன். இப்போ நல்லா நம்மளுக்கு வெந்து முடிக்கிறது எப்படி தெரியும்னா, இந்த நுரையெல்லாம் அடங்கிருங்க. இந்த எண்ணெயில் உள்ள நுரையெல்லாம் அடங்கிருச்சுன்னா நல்லா மொறுப்பாக வந்துடும். இப்போ எடுத்துடலாம். நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். நம்மளுக்கு எண்ணெயுமே இதுக்கு ரொம்பலாம் குடிக்கலைங்க, நல்லாவே வந்துச்சு சூப்பராக. இங்கே பாருங்கள், இதே போலயே இன்னும் 2 ஈடு வரும், நான் போட்டு எடுக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இதே போலயே போட்டு எடுத்துடலாம் எல்லாத்தையும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. நம்மளுக்கு வந்து நம்ம பொங்கல் இல்லை சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கெலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பொங்கலுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்ம வடை இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி மாற்றி செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டான பக்கோடாங்க இது. கொத்தமல்லி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா மொறுப்பாக இருக்குங்க. வெளியே, உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது குட்டீஸுகளுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இதே போலயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.